சாப்பிட்டீர்களா? கானகம் செல்வோமா? செல்வோமே. அப்பா, நல்ல ஹெவி மீல்ஸ் கிருஷ்ணா. காரக்குழம்பு, கூட்டு புரியல், அவியல். யசோதா அம்மா அசத்திலாங்க போங்க. இது என்ன ஹைலைட்னா, கெட்டி தயிர எங்க ஊர்ல நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா, இங்க ஆடு மாடு மேய்க்கிறது தான் தொழிலுங்கிறதுனால பால் தயிர் பலகாரங்களுக்கு பஞ்சமே இல்ல. ஆமா, அதனாலதான் கிருஷ்ணர் வெண்ணெய வெளுத்து வாங்குறாரு. ஆமாம், வெண்ணெய்னா எனக்கு உயிர். எங்களையும் வெண்ணெய் திருட கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அத மறந்துடாத கிருஷ்ணா. சரி சரி, கூட்டிக் கொண்டு போகிறேன். இட்ஸ் ஓகே. வாட் நெக்ஸ்ட்? விளையாடலாமா? இங்க பாருப்பா, விளையாடுனா அப்புறம் எனக்கு பசிக்கும். நான் உடனே சாப்பிட்டாலும் அதனால கேமுக்கு வரல. அதனால் என்ன, சாப்பிட்டு விட்டால் போச்சு. கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் தான். வேண்டாம் கிருஷ்ணா, அது நீயாவே இருந்தாலும் இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு உன் குடும்பத்தை குதிரை வண்டியில ஏத்திடுவான். வேண்டாம். ஏ குண்டோதரி, நீ மட்டும் சாப்பிடாமையா இப்படி பாம்பி மஸ் மாதிரியான? ரொம்ப பேசுன அப்புறம் பிச்சு போடுவேன். பிச்சு ஜோக்கறத. டே பாலு, கொஞ்சம் சும்மா இருக்கியாடா? ஆமாம், உங்களுக்குள் சண்டை வேண்டாம். வாருங்கள், கானகம் போவோம். கிருஷ்ணா, என்ன தந்தையே? கலியுக குழந்தைகளோடு எங்கே கிளம்பி விட்டாய்? காலார கானகம் வரை போய் வருகிறோம் தந்தையே. வானத்தில் வல்லூர்கள் அதிகமாக தென்படுகின்றன. இன்று கானகம் போக வேண்டாம், நாளை போகலாம். வீட்டிலேயே இரு கிருஷ்ணா. வீட்டில் இருந்தால் மட்டும் எனக்கு ஆபத்து இல்லையா என்ன? என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? வண்டி சக்கர வடிவத்தில் அரக்கன் சடகாசுரனால் தனக்கு வந்த ஆபத்தை பற்றி கூறுகிறான். அதை இப்போது நினைத்தாலும் குலை நடுங்குகிறது. அப்படி என்ன நடந்தது அம்மா? சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாள் நான் வீட்டினுள் வேலையாய் இருந்தேன். கொல்லையில் இவர் மாடுகளுக்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்தார். நான் இதே வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தேன். கிருஷ்ணா, நீ சொல், இல்லையேல் என்னை சொல்ல விடு. தாயே, சரி சரி, நீங்களே சொல்லுங்கள். இவன் தனிமையில் விளையாடும் பொழுது வாசலில் நின்றிருந்த பார வண்டியின் ராட்சத சக்கரம் தானே அச்சை முறித்துக் கொண்டு கிருஷ்ணனை நோக்கி வேகமாக உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை வியப்போடு பார்த்த கிருஷ்ணன் அது தன் மீது மோத வருவதைக் கண்டு விலகிவிட சகட சக்கரம் சுவற்றில் மோதி நிற்கிறது. நின்ற சக்கரம் மீண்டும் கிருஷ்ணனை தாக்க உருண்டு வருகிறது. மீண்டும் கிருஷ்ணன் விலகிக் கொள்ள சக்கரம் மரத்தின் மீது மோதி நிற்கிறது. மீண்டும் கிருஷ்ணனை நோக்கி கொலை வெறியுடன் வர கிருஷ்ணன் ஒரு மேட்டின் மீது ஏறி நிற்க சக்கரம் விடாது அங்கேயும் வருகிறது. என்ன குடும்ப கிருஷ்ணா இது? சக்கரம் கிருஷ்ணரை கொல்ல சதுராடி இருக்குது போல இருக்கு. ஆமாம், ஆனால் சக்கர வடிவில் இருந்த சடகாசுரனுக்கு கிருஷ்ணனை அழிக்க முடியாது என்று தெரியாது. பாவம். அது மட்டுமா, அதுதான் தன்னுடைய கடைசி ஓட்டம் என்றும் அவனுக்கு தெரியாது. இவ்ளோ நடந்திருக்கு, நீங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணரை காப்பாத்த ஏன் வரல? ஃபைனலா என்னாச்சு? இரண்டு பேரின் கேள்விக்கும் ஒரே பதில்தான். கடைசியாக கிருஷ்ணன் ஓடிப்போய் கிணற்றின் சுற்றுச்சுவரை பிடித்து நிற்க வேகமாக வந்த சக்கரம் கிருஷ்ணன் விலகிக் கொள்ள அந்த சுவற்றை உடைத்துக் கொண்டு கிணற்றினுள் விழுந்து விட்டது. கிருஷ்ணர் முதலியே அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்றுந்தா அந்த சக்கரத்துக்கு பயந்து இப்படிலாம் ஓடி இருக்கவே தேவையில்லையே. அழிக்க வேண்டியவரை ஆட விட்டு அழிப்பதுதானே கிருஷ்ணனின் வழக்கம். அது சரி, கிணத்துக்குள்ள விழுந்து என்ன ஆச்சு? இடி போன்ற அலறலும் நெருப்பை கக்கும் எரிமலை போன்ற உஷ்ணமும் புகை மண்டலமும் உருவான பிறகே நாங்கள் விஷயம் அறிந்து ஓடி வந்து பார்த்தோம். அதற்குள் எல்லாம் முடிந்து சகடாசுரன் இறந்து விட்டான். பிறகு விசாரித்த போதுதான் கிருஷ்ணன் இதையெல்லாம் கூறினான். இதைத்தான் கிருஷ்ணன் தனக்கு வெளியில் மட்டுமா ஆபத்து என்று கூறினான். ஆமா, கிருஷ்ணர் சொன்னது கரெக்ட் தானே. வீட்டினுள் கிருஷ்ணனுக்கு எதிராக சதி வேலைகள் நடக்காது என்று நான் அஜாக்கிரதையாக இருந்து விட்டேன். அது என் தவறுதான். அந்த சடகாசுரன் சக்கர வடிவில் மறைந்திருப்பான் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. யார் எப்படி சதி செய்தாலும் கிருஷ்ணனை கொல்லும் சக்தி யாருக்கும் கிடையாது. இருந்தாலும்
நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நமது கடமை அல்லவா? ம். சரி, இன்று மட்டும் இங்கேயே விளையாடுங்கள். சரி தந்தையே, வாருங்கள் விளையாடலாம். மனிதர்களின் உடலில் குடியிருக்கும் அபாய எச்சினிகளே, நான் வகுத்த திட்டத்தின்படி என்னோடு சேர்ந்து அரிய வகை ரத்தமுள்ள மனிதருக்கு பூதங்களின் கண் முன்னாடியே கிருமி ஊசி போட்டதையும், நான் சாயிடம் எஜமான் வரம் வாங்கி வந்ததையும், பூதங்களிடமே திமிராக கூறியதையும், எனது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புத அத்தியாயங்கள், எனது வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள். அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் நீயே பண்ண மாதிரி மார்த்தட்டிக்கிற. நாங்க இல்லாம, எங்க துணை இல்லாம இதையெல்லாம் நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? அப்படின்னா இதெல்லாம் உங்களாலதான் சாத்தியம்னு சொல்றீங்களா? பின்ன இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சா? ஏதோ எஜமான் சொன்னாருன்றதுக்காக சும்மா இருக்கிறோம். நீ ரொம்ப தான் என்னுடைய வீரத்தை பற்றி உங்கள் இருவருக்கும் தெரியாது. எத்தனை முறை பூதங்களை அடித்து ஓட ஓட விரட்டி இருக்கிறேன் தெரியுமா? கிழிச்ச எனக்கே ஊசி போட்ட உன் வீரத்தையும் விவேகத்தையும் தான் பார்த்தனே. அது மட்டும் இல்லாம சந்தியாவை மீட்டுக்கிட்டு போன சக்தி கிட்ட நீ என்ன அடி வாங்கின, என்ன கதறுன, இது எங்களுக்கு தெரியாதா? இந்த லட்சணத்துல பூதங்களை விரட்டி அடிச்சாராம். யாருகிட்ட கதை விடுற நீ? சரி, ஓகே ஓகே, எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சோம். போதுமா போதுமா? அப்படி வா வழிக்கு. டேய் மண்டோரா, எப்படி வாங்க எஜமா, வாங்க. வெற்றி வெற்றி வெற்றி, மாபெரும் வெற்றி. எஜமா, நீங்க எப்படி எஜமா மூசாவை? முட்டாள், அதைத்தான் என் மாபெரும் வெற்றி என்று சொன்னேனே. அது சரி எஜமான், மாயையில் மறைந்திருந்த மூசாவை எப்படி கடத்தி கொண்டு வந்தீர்கள்? அதுதான் இந்த அசீமின் தந்திரம். இவனுக்கு மாயை நீங்காது, என்னை மாயை பிடிக்காது என்ற வரத்தை நான் சாயையிடம் வாங்கினேன் என்று பூதங்களிடம் தெரிவிக்க சொன்னேன் அல்லவா? அதை தெரிந்து கொண்ட பூதங்கள் அலறி துடிக்கின்றன. மற்ற பூதங்களை விட அம்மா பூதமான பூதராணிக்கு பாசம் பீரிட்டு பொங்கி வழிகிறது. மகன் மூசாவை காண வேண்டும் என்று தவிக்கிறாள், துடிக்கிறாள். தானே ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறி சித்தரை காண காட்டுக்கு போகிறாள். ஓ, இதெல்லாம் வேற நடந்திருக்கிறதோ? இதெல்லாம் நடக்கும் என்று யூகித்து போட்ட என் திட்டப்படியேதான் எல்லாமே நடந்தது. சித்தரை தேடி காட்டுக்கு போன ராணி வேற என்ன செய்தாள் எஜமான்? சித்தரை வேண்டி அழைத்தாள். வந்த சித்தரிடம் சித்த சுவாதீனம் இல்லாத தனது பாலகனை காண வேண்டும் என்று கூற அவர் வேண்டாம், அது ஆபத்தில் முடியும் என்று தடுக்க அவள் மன்றாட, சித்தர் யோசிக்க, முடிவில் விதி வென்றுவிட்டது. ஆம், அவர் அவளை அழைத்து போய் பாதுகாப்பு வளையத்தை நீக்க ராணி பாசத்தோடு மூசா என்று அவன் அருகில் போக, இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நான் பாய்ந்து போய் இந்த ராசாவை கவர்ந்து வந்து விட்டேன். அமைதி. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்க கூடாது? ஏன் சிரிக்க கூடாதுன்னா, ஏன் சிரிக்க கூடாதுன்னா சொல்லி தொலையடா மூசா. பல்ல சுலுக்கிக்கோ.
போதும். இப்போது உன் சிரிப்பை நிறுத்து. மூசாவே, பூத பொடியனே, என்னை பூமியில் புதைத்த வம்சாவளியில் வந்தவனே, எனது ஜென்ம வைரியே, இந்த 6 மாத காலமாக என்னை எப்படியெல்லாம் வதைத்தாய், என் ஆசைகளை கனவுகளை சிதைத்தாய். முடிவில் பார்த்தாயா? விதி உனது முடிவை என் கையில் கொடுத்து விட்டது. முடிந்தால் என்னை மீறி இங்கிருந்து தப்பித்து போடா பார்க்கலாம். போடா. எஜமா, அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது என்ன அவனுக்கு புரியவா போகுது? சும்மா கட்டாதீங்க எஜமா. உங்களுக்கு மாய பிடிச்சிருந்தப்ப நாங்க உங்ககிட்ட என்னெல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் பண்ணோம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அப்படித்தான் மூசாவோட நிலைமைங்க. இல்ல டங்கு நீட்டிங்கன்னு தேவையில்லாம இவன் இப்ப நம்மள மாட்டி விடுறான். எஜமா, அது போதும். உன் உளறலை நிறுத்து. எனக்கு மாயை பிடித்திருந்த போது என்னை வைத்து நீங்கள் மூவரும் ஆசை தீர விளையாடி இருப்பீர்கள் போல் இருக்கிறது. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களை பாதுகாக்கிற முயற்சியில தான் நாங்க ஈடுபட்டு இருந்தோம். இந்த மண்டாரம் ஏதோ வளரி கொட்டிட்டு இருக்கு. ஆமா எஜமா, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேங்க. நீங்க தான் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி எஜமா, அதான் மூசா எந்த எதிர்ப்பும் இல்லாம இருக்கிறானே, அவனை சட்டு புட்டுன்னு அழிச்சிட வேண்டியது தானே. முட்டாள்தனமாக பேசாதே டிங்கினி. இவனை காட்டித்தான் இவனது பூத குடும்பத்திடம் உள்ள எனது உயிரை அழிக்க வல்ல அந்த பிரம்மாஸ்திரத்தை வாங்க வேண்டும். பிறகுதான் மொத்த பூத குடும்பத்தையும் அழிக்க வேண்டும். அழிவேன், 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 அழித்து காட்டுகிறேன். ஐயோ ராணி, ராணி, ராணி எங்க போனாலும் தெரியலையே. நம்ம குடும்ப கஷ்டம் தெரியாம எங்க போயிட்டானே தெரியலையே. அம்மா, ராணி எங்க தேடி காணோமா? எங்கம்மா போயிருப்பா? நான் கூப்பிட்டா வராதவன், நீ கூப்பிட்டா வந்தாலும் வருவா. ஒருவேளை கூப்பிட்டு பாடுறா. ஆயிஷா, உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். ஆனா இருக்கிற பிரச்சனை வச்சுக்கிட்டு ராணி நீ கூப்பிட்டா வராம இருப்பாளா? ராணி எங்க தேடி காணலன்னா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும். அப்பா, ராணி எங்க இருக்கான்னு உன் ஞானத்திட்ட பாருப்பா. எனக்கு பயமா இருக்கு. குழந்தைக்கு மனநிலை சரியில்லையே, அதனால எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிருப்பாளா? அம்மா, அப்படிலாம் அபசகனமா ஏதோ கற்பனை பண்ணாதம்மா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அப்பா, நீ பாருப்பா. என்னங்க 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 சொல்லுங்க. ஏதோ நடந்திருக்கு. ராணி ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்திருக்கா. சோகமா உட்கார்ந்திருக்காளா? ஏங்க என்ன ஆச்சு? தெரியலையே, போனாதானே தெரியும். அப்பா, பழவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதுப்பா. ராணி இருக்க இடத்துக்கு போ, உடனே வாங்க. ராணி, என்ன ராணி, ஏன் இங்க வந்திருக்க? என்ன நடந்துச்சு? ஏமா, மகனை பிரிஞ்சதுனாலயா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஏண்டி, என் மேல ஏதாவது கோவமா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. என்ன இவ நம்ம வேதனை புரியாம நமக்கு பதில் சொல்லாம பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டே இருக்கா? ராணி, கேட்கறது காதல் விழ பேசுடி. ஏங்க வந்து உட்கார்ந்திருக்க? மூசாவுக்கு அது ஆபத்தா இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது எது வந்தாலும் தயங்காம சொல்லுமா. சொன்னா மட்டும் நீ என்னதான் செய்ய போற? பாவ ராணி, அவ ஒண்ணு சொல்ல மாட்டா. அவளை விட்டுடுங்க. நான் சொல்றேன். சண்டாளா, பூசா என்னடா பிரச்சனை பண்ணிருக்க? சொல்லி சொல்லடா. ஹாய் பூதராசா, சித்தர் பாதுகாப்பு வளையம் போட்டா நான் மூசாவை விட்டுடுவேனா? இது அசீமா கொக்கா? தூக்கிட்டா மூசாவை தூக்கிட்டேன்.
இப்ப மூசா நம்ம கிட்ட பேஷா இருக்கிறான். என்னடா இவனுக்கு மறுபடியும் மாய பிடிக்கணும் சொன்னாங்களே, இன்னும் பிடிக்கலையே. மூசாவை வேற தூக்கிட்டேன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? அதுதான் என் ஆளுகளை அனுப்பி சொன்னேனே. இனிமே மாயை என்ன பிடிக்க மாட்டா, மூசாவை விட்டு விலக மாட்டா. சாயா கிட்ட அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டேன். மாயை பிடிச்சிருந்தாலும் மூசா உங்களுக்கு வேணும்னா உங்க கிட்ட இருக்கிற அந்த பிரம்மாஸ்திரம் எனக்கு வேணும். அந்த பிரம்மாஸ்திரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் மூசாவை உங்க கையில ஒப்படைச்சறேன். மூசா என்கிட்ட இருக்கானா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா அத பூதராணி மூலமா தெளிவுபடுத்திக்கங்க. அஸ்திரம் தந்தா மூசா வருவான். வரட்டுமா? பூத ராச குடும்பமே வர. ஏம்மா என்னம்மா நடந்துச்சு?